Candidates Campaign Project 2026. தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? TVK Army மற்றும் Infinity Plus சேனலும் நம்முடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களின் தங்களின் மக்கள் பணியையும் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகின்ற பணியையும் கோடிக்கணக்கான வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு. யூடியூப் மட்டுமில்லாமல் Facebook, Instagram, Twitter, WhatsApp என அனைத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களிலும் இளைஞர்களை பொதுமக்களை சென்றடைய அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். ஒரு தொகுதியில் MLA ஆக ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் வேட்பாளரின் பெயர் ஒலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் இல்லங்களில் சென்று சேர நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், சோஷியல் மீடியா என நம்முடைய கேம்பெயின் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக அமையும். ஒரு தொகுதிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை என 3 மாதங்கள் ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது இன்டர்வியூஸ், பைட்ஸ், சிங்கிள் வீடியோஸ், பப்ளிக் ரியாக்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் இஷ்யூஸ் என அனைத்து விதமான வீடியோக்களையும் 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வெளியிட நம்முடைய ஊடகத்தை இப்போதே அணுகவும். TVK Army மற்றும் Infinity Plus சேனலுக்கான தொடர்பு எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இன்றே அழைக்கவும். இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி கழகம் 2026 தேர்தலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு? தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு? பெரும் ஆதரவோட தேர்தல் பணி நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் நேத்தோட சேலம் மீட்டிங், பொதுக்கூட்டம். வழியெங்கும் மக்களின் ஆதரவு, ஆர்ப்பரிப்பான தொண்டர்களின் ஆரவாரம், இதுதான் வந்து சான்று. 26 தேர்தல் வந்து திமுக, அதிமுக போல நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாமே ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்தவரை இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் தேர்தல் களம் இருக்கா மக்களை பொறுத்தவரை? நிச்சயமா. ஃபர்ஸ்ட் உங்க கேள்வியிலேயே ஒரு 4 முனை போட்டிலாம் கிடையாது. பேருக்கு லேபிள் கட்சி வச்சுக்கின்னு திரள் நிதி திரட்டிக்கின்னு அவர் வீட்டு செலவுக்கு கட்சி நடத்துறவரெல்லாம் ஒரு கட்சி நீங்கள் வந்து பேசி அதை ஒரு கேள்வியாக இனிமேல் கேட்காதீங்க தயவு செஞ்சு. உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதை கேள்வியாக கேட்டால் அவரை ஒரு ஆளாக்கி வச்சிருக்கீங்க. இனிமேல் அந்த கேள்வியை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இருமுனை போட்டி மட்டும்தான். தளபதி கடந்த ஒரு 56-58 வாரம் முன்னாடியே ஒரு செய்தியில் சொல்லியிருப்பார் கூட்டத்தில், எதிர்கட்சி நாங்கள் தான், அதுக்கான செயல்பாடு தான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு வந்து அதிமுக வந்து மக்கள் நலனுக்காக போராட்டம் நடத்திச்சு? எதிர்கட்சியா எங்க செயல்பட்டது? எதனா ஒரு விஷயம் சொல்லுங்க. சமீபமாக அண்ணா இப்போ பெருங்குடியில் ஒரு குடும்பத்தோட ஒரு மர்டர் நடந்தது. அதுக்கு எதனா கண்டனம் தெரிவிச்சாங்களா? இல்லை என்ன பண்ணாங்க? எதிர்கட்சியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட போகாதீங்க, அவங்க துப்பாக்கியில் சுட்டுருவாங்க, எங்ககிட்ட வாங்க நாங்கள் கத்தியால் குத்துவோம், பொறுமையாக சாவலான்னுவாங்க. இதுதான் வந்து நியாயப்படுத்துவாங்களே தவிர மற்றபடி எதிர்கட்சியாக அவங்க கிட்ட ஒரு பதிலும் கிடையாது. 1000 கொடுத்தா 2000 கொடுக்குறேன், 2000 கொடுத்தா நான் 5000 கொடுக்குறேன். இதுதான் 50 வருஷம் அரசியலாக நடக்குது. அதாவது இவங்க வந்து திருடர்கள் முன்னேற்ற கூட்டம், அவங்க அகில இந்திய திருடர்கள் முன்னேற்ற கூட்டம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் வந்து வித்தியாசம் கிடையாது. திமுக வாக்கு செலுத்திட்டாங்கல்ல. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு OPS இருந்தாரு, அதன் பிறகு எடப்பாடி வந்தாரு, எடப்பாடி வாக்கு செலுத்துறாங்க. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வந்தாரு, உதயநிதி வராரு, அடுத்து மகனை கொண்டு வராங்க, வாக்கு செலுத்துறாங்க. மக்கள் வாக்கு செலுத்திட்டே தானே இருக்காங்க. நீங்க நியாயமான விஷயம். இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க பசியோட, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சாப்பிடாம வந்துடுவீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு எங்க தளபதி அடுத்த ஆப்ஷனா மக்கள் முன்னாடி நிக்கிறாரு. ஒரு உண்மையான தலைவன், மக்களுக்கான தலைவன், இத்தனை நாள் மக்கள் தேடிக்கொண்டு இருந்த தலைவன் இருக்கும்போது ஆதரவு கிடைக்குது. நீங்க சொன்ன 3 முனை 4 முனை போட்டிலாம் இத்தனை வருஷம் நடந்துட்டு தான் இருந்தது. யார் யார் என்னென்ன ஓட்டுலாம் வாங்கியிருப்பாங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டு தானே இருந்தோம். இந்த எலெக்ஷனை பார்க்க தானே போறோம். இப்போ இந்த கேள்வி வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு, மக்கள் வரவே இருக்கிறாங்க, வாக்குகளா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் வந்து அவங்க தான் கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த கேள்வியில் புரிதல் இருக்கணும்ல. இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த சேலம் மாநாட்டில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருந்தால் உங்கள் கேள்வியை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா? அப்புறம் சார் அவங்களுக்கும் அரசியல் புரிதல் இருந்திருக்கும், அவங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஆட்சி சரியில்லைன்னு தானே இன்னைக்கு எங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஓட்டா மாறுமான்னு கேள்வியே கேட்டிருந்தா மாறப்போகுது இல்லை. சொன்னார் இல்லை, ஒரு வீட்டு விஜய் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வர போகிறாரு, அன்னைக்கு பார்ப்பீங்க. இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காருல ஸ்டாலின் அவர்களை வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இது வந்து வாக்குகளாக மாறிடும் அப்படின்ட்டு திமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். எப்படி வந்து ஒரு வீட்லேயும் வந்து ஆண்மகளை வந்து குடிமகனாக ஆக்கி வச்சிருக்காரோ, இப்போ பெண்களுக்கு பேராசையை காட்டுறாரு. ஒன்றும் இல்லை சார், திட்டம் போட்ட செயல் சார். சனி ஞாயிறு லீவு, நாளைக்கு நேற்று 5000 ரூபா கொடுத்தாரா, இன்னைக்கு கலெக்ட் பண்ணுறாரு.
ஆல்ரெடி பாதி கலெக்ஷன் ஆயிடுச்சு. 24 மணி நேரம் கடை, இப்படி பணம் கொடுக்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் கலெக்ஷன் வாங்கினாலும் சார், கோடை முகப்பு எல்லாம் வந்து இந்த வருஷம் தான் கோடை இது வருதா, வெயில் வருதா? போன வருஷம் பொங்கல் வரலையா, தீபாவளி வரலையா? சொல்லுங்க. அதுதான் எலெக்ஷன் வரும்போது இவங்க வந்து, அதாவது நிறமாறும் போட்டியில் திமுக காரன் அமிச்சா பச்சோந்தியே தோத்துரும். இவங்களை வேணா போய் போட்டி போட சொல்லுங்க. இவங்களை வந்து ஒரு பகுத்தறிவு பகலவன் வழியில கட்சி ஆரம்பிச்சது, அடிப்படை அறிவு இல்லாமல் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. எத்தனை ஆயிரம் கோடி மக்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துக்கலாம். துப்புரவு பணியாளருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். யாருன்னா வந்து கேட்டாங்களா எங்களுக்கு 5000 ரூபா கொடுங்கன்ட்டு? சந்தர்ப்பவாத அரசியல். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவினர் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியோ அதிமுக கூட்டணி கட்சியோ அவங்களும் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க சார். எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க சார். நான் 3 கேள்விக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஐயா செங்கோட்டையன் சேரும்போது என்ன சொன்னாரு, ஒருத்தர் வந்து சொன்னாரு, அம்மா படத்தை வச்சுக்கின்னு வராரு, இதை வந்து கேட்டுருவீங்களான்ட்டு. நான் திரும்பி கேள்வி கேட்குறேன், இவங்களுக்குலாம் அரசியல் அறிவு இருக்கா இல்லையா? மைத்திரி என்ன இன்னைக்கு ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காரு, யார் சொல்லுங்க? நான் RSS காரன்னு நெஞ்ச நிமித்து சொல்லி கூடக்கூடிய அவரு இன்னைக்கு திமுகவில் இருக்காரு. ஏன் திமுக அண்ணா திமுகவுக்கு போனாருன்னு தெரியுங்களா? பிஜேபி திமுக கூட கூட்டணி வைக்குது. வெளியேறினவர் பிஜேபியில இருந்து தன் தாயக கட்சி RSS வழியில் வந்தவர் கொள்கை முரணாக வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னு அதிமுகவுக்கு வந்து தொடர்ந்து மினிஸ்டர் பெரிய பெரிய பதவியில் வகித்தவர் அவரு. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு போனோன்னா இவர் வந்து தூயவன் ஆகிட்டார். என்னன்னா, செனட் ஆஃப் ரோட்லேயும் அறிவாலயத்துலையும் ஒரு மிஷின் விற்கிது. அந்த மிஷினில் எடுத்து போய் இவங்களெல்லாம் போடுவாங்க. ஊழல் சக்திலாம் தூய சக்தி ஆகிடும், மதவாத சக்திலாம் பகுத்தறிவு சக்தி ஆகிடும். 2019 வந்து திமுக வந்து பிஜேபியை மையப்படுத்தி அரசியல் பண்ணி வாக்குகள் வாங்கிட்டே 19 வெற்றி பெறாங்க, 21 வெற்றி பெறாங்க, 24 வந்து வெற்றி பெறாங்க. இப்பயும் டெல்லிக்கு எதிராக தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின். கையாளாகத்தன அரசியல் சார். ஒரு குழந்தை வந்து பூச்சாண்டி வந்துடும், சோறு சாப்பிட்டு பேய் பிடிச்சிருன்னு வாங்க தெரியுமா? அந்த மாதிரி சொல்லின்னு இருக்காரு. ஒன்றில் போன வாரம் வந்து அவரோட தலைமையில் ஜாதகம் பார்த்து நீண்ட ஆயுள் தான் குடும்பமே இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும்ன்ட்டு அந்த அம்மா, அந்த வீட்டுக்கார அம்மா 60 வயதை கடந்தவங்களுக்கு இவர் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சொல்லுங்க, இதெல்லாம் கரெக்டா? அப்போ இவங்க வந்து வெளியே வந்து மக்களை முட்டாள்தனம் ஆகிறதுக்கு பிஜேபி எதிர்ப்பு பேசுவாங்க. உள்ள வந்து இவங்க சகலமோ எல்லாம் என்ன வந்து தேவையோ அதை பண்ணிப்பாங்க. இந்தி எதிர்ப்புன்னுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. பழைய முரசொலிலாம் எடுத்து போடுங்க சார். நீங்களாம் போட்டால் தான் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்க ஜென்சியா அவங்களுக்குலாம் பழைய அரசியலாம் வரலாறையும் நீங்கள் வீடியோவாக போடணும். கல அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் எதுக்காக நடக்குதுன்றது சொன்னால் தான் புரிதல் வரும். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை, இந்த SOP வர வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால இப்போ விசில் சின்னமும் எந்த இடத்துலையும் கொண்டு போகாம தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் வரலங்கிற மாதிரியான நெருக்கடிகளை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மக்கள் பார்க்குறாங்களா, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? எல்லா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க சார். புரியாத மக்கள்லாம் கிடையாது. ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்மளோட கல்வி இவங்களோட சதவீதம்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து புரிதலோட தான் இருக்காங்க. அதனால் இவர் ஒன்றா என்ன தனிமா பண்ணுவார், வீட்டுக்குள்ளே போயிட்டு யாரும் குக்கரில் வந்து சாப்பாடு வடிக்காதீங்கன்னுவார், விசில் அடிக்கன்ட்டு இன்னும் அது மட்டும் தான் பாக்கி, இன்னும் அதையும் செய்வார் இவர். மொத்தம் பயத்தில் வந்து பிதற்றல்னுவாங்க தெரியுங்களா, அதில் சுற்றிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இது பயத்தின் பிதறல் தான் இவ்வளோ பேச்சும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் தான் இருக்காங்க, எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்க யங்ஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் களத்தில் மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக இல்லை சார். பார்க்க தானே சார் போகிறாங்க, மக்கள் கிட்ட இருக்கா இல்லையான்ட்டு. இதே கூட்டத்தில் வந்து 70+, இதோ எங்கள் அப்பாவுக்கு 72+ சார். எங்கள் அப்பா டிவி கேக்கு தான் போடுவார். அப்போ அவர் தற்கூரியா? அவருக்கு ஆதரவு இல்லையா? தாவேகா கூட்டத்தை விமர்சனம் பண்ணும்போது திமுக கூட்டங்களும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திமுக ஃபர்ஸ்ட் கூட்டம் வரட்டும் சார். எதுவுமே இல்லாமல் தன்னெழுச்சியா கூட்டம் வரட்டும், அப்புறம் அந்த கூட்டத்தை பற்றி நம்ம பேசுவோம். 1 லட்சம் பேர் வராங்க, 1.5 லட்சம் பேர் வராங்கன்னு சொல்லுவாங்க. பணம் கொடுத்தா எல்லாரும் தான் சார் வருவாங்க. பணம் கொடுக்காம கூட்டம் சேர்க்கட்டும், பணம் கொடுக்காம கூட்டம் நடத்தட்டும், கொள்கையை சொல்லி பேசட்டும், அதுக்கு ஆதரவு வரட்டும். எப்போ போய் மைக்கை பிடிச்சாலும் ஒழிக மோடி, வாழ்க தமிழ், அதாவது பேசி பேசி பேசியே ஊரை கெடுத்தாங்கன்னு தெரியுமா? அது இவங்க குடும்பம் தான். அதாவது ஆமை கெடுக்கும், ஊரை கெடுக்கும்னு வானுங்க. ஆனால் இதுக்கு அப்படியே விதிவிலக்கு இவனுங்க பேசியே மண்டையை கழுவி மொத்த தமிழ்நாட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. டிவி
டிவிகே கேண்டிடேட்ஸ் கேம்பெயின் ப்ராஜெக்ட் 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? டிவிகே ஆர்மி மற்றும் இன்ஃபினிட்டி பிளஸ் சேனலும் நம்முடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களின் தங்களின் மக்கள் பணியையும் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகின்ற பணியையும் கோடிக்கணக்கான வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு. யூடியூப் மட்டுமில்லாமல் Facebook, Instagram, Twitter, WhatsApp என அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களிலும் இளைஞர்களை பொதுமக்களை சென்றடைய அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் வேட்பாளரின் பெயர் ஒலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் இல்லங்களில் சென்று சேர நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், சோசியல் மீடியா என நம்முடைய கேம்பெயின் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக அமையும். ஒரு தொகுதிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை என 3 மாதங்கள் ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது இன்டர்வியூஸ், பைட்ஸ், சிங்கிள் வீடியோஸ், பப்ளிக் ரியாக்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் இஷ்யூஸ் என அனைத்து விதமான வீடியோக்களையும் 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வெளியிட நம்முடைய ஊடகத்தை இப்போதே அணுகவும். டிவிகே ஆர்மி மற்றும் இன்ஃபினிட்டி பிளஸ் சேனலுக்கான தொடர்பு எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இன்றே அழைக்கவும். இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.